எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாவசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. குரு ஒரு வீட்டுல 1 வருஷம் இருப்பார், ராகு கேது 1.5 வருஷம் இருப்பார், சனி 2.5 வருஷம் இருப்பார் ஒரு வீட்டுல. அப்ப இந்த முக்கியமா இந்த 3 கிரகங்களோட அடிப்படையில தான் ஒரு வருட பலமே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. என்ன ஒரு விஷயம், முன்னாடி போகும்போது ஒரு கிரகம் நல்லதை கொடுத்தாருன்னா வக்கரம் அடையும் போது கெட்ட பலன் கொடுக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு. தமிழுக்கு பங்குனி 15, ஆங்கிலத்துக்கு மார்ச் 29. அதாவது திருக்கணித முறைப்படி அவர் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்படி பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது உங்களுக்கு பஞ்சம சனியா அவர் மாறிட்டாரு. அப்ப அந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அட்டகாசமா இருக்க போகுது, அருமையா இருக்க போகுது. இதுல யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த சனி மாறின காலம் கிட்டத்தட்ட 2027 வருடத்துல இன்னைக்குன்றது 6வது மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறார். இதுல எந்த காலத்துக்கு கொண்டு மாற்றம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்திருக்கிறவர் யாருன்னா பஞ்சமச்சனியா வந்திருக்கிறார். நீரு, நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, பஞ்சபூதங்கள் சொல்றது இது 5 தான். அப்ப இந்த பஞ்சம சனியே வந்திருக்கிறார். அப்படின்னா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அருமையான ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு. சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஒரு முதலாளிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மன தெம்பு கொடுக்க போறாரு, தைரியத்தை கொடுக்க போறாரு. இதை தவிர அதாவது மற்றவங்களுக்காக வேண்டி உழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா பட்டம், பதவி, மதிப்பு, மரியாதை கூட போகுது. சரிங்களா. டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொண்டாட்டி புள்ள குடும்பத்தை விட்டுட்டு அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி இடத்துல போய் சிரமப்படக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு எதிர்பார்ப்பு அமைய போகுது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடியவர் பஞ்சமச்சனியே இப்ப வந்திருக்கிறாரு. இந்த பஞ்சமச்சனின்றது பாத்தீங்க அப்படின்னா எந்த டேட் வரைக்கும் சொன்ன 2027 வருடம் 6வது மாசம் 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாசம் 5 நாள். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் உங்களுக்கு 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. அப்ப அந்த மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 8ஆம் இடம் சொல்றது என்ன, அதாவது கலஸ்திர குரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்திர குருவா இருக்கிறவரு இப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா அஷ்டம குருவா போறாரு. அஷ்டம குருவுல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுன்றது ஐதீகம். அதனால குரு பயிற்சி 100க்கு 100% உங்களுக்கு நல்லா இல்லை. நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க, குரு பயிற்சி நல்லா இல்லை. அப்ப நமக்கு நல்லவன் யாரு, குரு பகவான் நல்லது செய்வாருன்னு நினைச்சோமோ அந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. 8ஆம் இடத்துல அதுவும் அஷ்டம குருவா உட்காந்துட்டாரு. அஷ்டம குருவ நஷ்டங்கள் பண்ணுவாரு. அதனால வண்டி வாகனம் வாங்குறீங்களா, மாத்துறீங்களா, வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்காக வேண்டி உதவி செய்ய போறீங்களா, ஏன்னா உதவி செஞ்ச கூட உபதிரி பேர் வரும். ஏன்னா அஷ்டம குருவுல முடிஞ்ச வரைக்கும் கவனம், நிதானம், பொறுமை, இது 3 இருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிரமப்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100% கவனமா இருக்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சி நல்லது. எந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025 5வது மாசம் 14ஆம் தேதியில இருந்து 2026 வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் 2026 வருடம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை,
கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி, நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம் தான் இந்த ராகு கேது பயிற்சி. ஏன்னா ராகு கேதுன்றது சாப விமோச்சனத்துல சிக்கன கிரகம் தான் இந்த ராகு கேது. அதனாலதான் அவர் எப்பயுமே ரிப்பேர்ஸ்ல தான் வருவார், பின்னாடி தான் வருவார் தவிர முன்னாடி போக மாட்டார். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து பின்னாடி வராரு, அப்ப 4ஆம் இடத்துக்கு வராரு. சரிங்களா? அப்ப 4ஆம் இடத்துக்கு வந்துட்டு பார்த்தோன்னா சுகஸ்தான ராகுவ வராரு. அப்ப சுகஸ்தான ராகு கிட்டத்தட்ட 70% நன்மை உங்களுக்கு கொடுக்க போறாரு. சரிங்களா? அப்ப ராகுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. சரிங்களா? சனி பயிற்சி எப்படி உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னோம், அது போல ராகு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. 70% பலன்களை கொடுக்க போறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படி பாத்தீங்கன்னா கர்ம கேதுவ வராரு. அப்ப கர்ம கேது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாரு, 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இல்லை. அப்ப இந்த குரு பயிற்சி எப்பதாங்க நல்லா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இடையில குரு வந்து வக்ரம் அடைவார். அந்த குரு வந்து வக்ரம் அடையும் போது உங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அப்ப நீங்க இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றத போடுவாங்க. அப்ப அந்த குரு வக்ர பயிற்சியில போய் பாருங்க, குரு வந்து உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது, உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்குவாரு சொல்லுவாங்க. அந்த யோகத்துக்கு தகுந்த பலன்களை அப்ப கொடுப்பாரு. ஆனா இப்ப வந்து எப்படின்னா உங்களை காப்பாத்துற 2 ஜீவன் யாருன்னா ஒண்ணு சனி பகவான், அடுத்தது இந்த ராகு கேது பகவான். ஏன்னா ராகு கேது தனித்தனி கிரகம் கிடையாது. ராகுன்னா தலை, கேதுன்னா வாலு. சரிங்களா? அப்ப நம்ம மடியில பழமொழி சொல்லுவாங்க, அதாவது மடியில பூனை கட்டி சுத்திட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி இது வரைக்கும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளாரையே சுத்திட்டு இருந்த பிரச்சனை வெளியில போகல. ஆனா இந்த பயிற்சிகள் ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இப்ப சனி பயிற்சி ஆயிட்டாரு. இந்த வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சனி பயிற்சி ஆயிட்டாரு. ஆனா அடுத்தது 5வது மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆனார்னா அந்த சனி பகவானோட இந்த ராகு கேது பகவானும் சப்போர்ட் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது நீங்க சொந்த மண்மனை வாங்கலாம். ஏன்னா கணவனும் மனைவியும் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு காரியம் பண்ணலாம் நினைச்சு நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு புலம்பன கணவன் மனைவிமார்களுக்கு, 2வது ஒரு சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்க முடியலையே அப்படின்னு ஆதங்கப்பட்ட அந்த ஆண்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, டிரான்ஸ்பர் இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கிறோமே, ஜானியாருன்னா முளம் சரியிருமே, மற்றவங்க இன்னைக்கு நேற்று வந்தவங்க கூட இன்னைக்கு இடம் வாங்குறாங்க, பூமி வாங்குறாங்க, மண்ணு வாங்குறாங்க, காடு வண்டி வாங்குறாங்க, நீ நல்லா இருக்கிறாங்க, நம்மளால ஏன் சாதிக்க முடியல புலம்பக்கூடிய ஜீவனங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 பயிற்சி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. சரிங்களா? தயவு செய்து 2026 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய அதாவது அனுகிரகம் உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதனால உங்களை காப்பாற்றக்கூடிய உங்களை வளர்ச்சி அடையக்கூடிய 2 கிரகங்கள் வந்து சனி ராகு கேது மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க வீட்டு தான் இந்த 3 கிரகங்களும் பார்த்தாரு. அதாவதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கேது பகவான் கன்னி ராசியில இருந்து 11ஆம் இடம் உங்க ராசி பார்த்தாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து 7ஆம் இடம் உங்க ராசி பார்த்தாரு. அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்து 10ஆம் இடம் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் நமக்கு பொறுமை, நிதானம், கவனம் இது 3 இருந்தா கண்டிப்பா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல விசேஷங்கள் கண்டிப்பா பண்ணலாம். உங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு பாருங்க. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்துக்கு, 7ஆம் இடம் திருமணத்துக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு 3ஆம் இடம், லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருந்துருச்சா கண்டிப்பா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்துருச்சா உங்களோட வளர்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும், யாராலும் தடுக்க முடியாது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.